நமஸ்காரங்கள், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்டெஃபி ஸ்டோரிஸ். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்டார் மூவியோட ட்ரெய்லரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளூ ஸ்டார் மூவியில் யார் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் செல்வன், சாந்தனு, கீர்த்தி பாண்டியன் அப்படி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மூவியோட ட்ரெய்லரை வாங்க பார்க்கலாம். வாட்டி கண்டிப்பா கிரிக்கெட் மேட்ச் இருந்தே ஆகும். ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இருந்தால் தான் டிசிப்ளின் இருக்கும். எந்த நேரமும் கிரிக்கெட்டுன்னு டேய், நான் கிரிக்கெட் சோத்துல ஒட்டினே கிரிக்கெட் பாரு. அந்த பேட்டை ஒரு நாள் ஒட்டி அடுப்புல வைக்கல, நான் ஆண்டவர் பிள்ளையில பாத்துக்க. பேட்ஸ்மேன் பவுலர் விட எனக்கு இந்த ஆல்ரவுண்டர் தாண்டா ரொம்ப பிடிக்கும். நானும் ஆல்ரவுண்டர் தான் நந்தி. அதனால தாண்டா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். மயிறு ஏய், உந்தன் கை வீசிடும் பொய் ஜாடை என்னை ஏதே தோட்டத்தில் வீசுதே, உன் ஊர் தாண்டிடும் ரயில் பாலம் மேல் என் பூமி முடிந்து விடுதே. இந்த கிரிக்கெட்டா வந்து சோறு போட போது நல்லா விளையாடனா போடும். கூலிக்கு கரியல்றவன் புள்ள உள்ளே அதிகாரியா வந்தா நமக்கு பெருமை தானே. ஆசி அமைச்ச செலெக்ஷன்ல நான் அசிங்கப்பட்டதும் நம்மள ஏதாவது ஒன்று அள வைக்குதுன்னு வச்சுக்கேன், அதுக்கு நம்ம உண்மையா இருக்கும்னு அர்த்தம்டா. அவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய பிளேயர்ஸா? நீ ஆடுற ஆட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் அவனுங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை தெரியுமா? இனிமே நம்ம முன்னாடியே வர மாட்டாங்க பாரு. உன் திறமைக்கு உன்னை அள்ளிப்பாங்கடா. போய் ஆடுனேனா யாருக்கிட்ட தோத்தோன்னு பார்க்கக்கூடாது, ஏன் தோத்தோன்னு பார்க்கணும். இங்க வந்து ஆடுறதுக்கு உங்களுக்குலாம் ஒரு தகுதி வேணும்டா. போடவில்லை இது ஒரு வாய்ப்பு, உற்றக்கூடாது. அடிச்சு ஜெயிங்கடா. ட்ரெய்லர் பார்த்துட்டு ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு ஊர் பக்கத்தில் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி இருக்குது. ஸோ அசோக் செல்வன் அண்ட் சாந்தனு ரெண்டு பேருமே நல்லாவே நடிச்சிருப்பாங்க. இது ஒரு டவுன் டு எர்த்தான எல்லாருக்கும், எல்லா ஒரு இளைஞர்களுக்கும், அது ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்குமே நல்ல ஒரு கருத்தை சொல்கிற ஒரு படமாக தான் இது அமைய போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் அப்படின்றது வந்துட்டு சின்ன வயசில் கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே விளையாடுற ஒரு விஷயம். ஸோ அது விளையாடும் போது அதில் ரொம்ப ஒரு அதீதமான ஒரு ஈர்ப்பு வந்து அதுவே பேஷனாக மாறி நான் ஒரு கிரிக்கெட்டராக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு அந்த பேஷனை வளர்த்துட்டு அப்படி ஒரு மூவியாக தான் இது இருக்குது. ஏன்னா கிரிக்கெட்னு சொன்னது எல்லாருமே போயிட்டு நேஷனல் டீமில் சேர்றதோ இல்லாட்டி எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுன்னு சொல்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் நிறைய கதைப்பாங்க. இதெல்லாம் அந்த மூவியில் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி தான், உனக்கு இதுவா சாப்பாடு போட போகுது அப்படின்னு சொன்னப்போ அந்த ஒரு விஷயம். அண்ட் ஒழுங்காக விளையாடினா இதுதான் சாப்பாடு போடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்காது, லக்கு இருக்க தான் வேணும். பட் அதை விட ரொம்ப முக்கியமாக டேலண்ட் இருக்கணும். ஸோ இப்படி கிரிக்கெட் லைனில் வந்த மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MS தோனியோட ஸ்டோரி இது வந்துட்டு ஒரு பயோபிக். பட் அது ரொம்பவே ஒரு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன தோனி இன்னொரு மூவி, பிரகாஷ் ராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க, தோனி மூவி. அண்ட் தென் ஜீவா மூவி, அதுக்கப்புறம் கனா, அப்படியே பேக் டு பேக் நல்லாவே அடிக்கிட்டு போகலாம். இந்த மாதிரி கிரிக்கெட் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட மூவி, ஒரு பேஷன் சம்மந்தப்பட்ட மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூவிஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாவே ஒரு பார்த்தா ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனல் ஸ்டெஃபி ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.